வணக்கம் டாக்டர். வணக்கம். ரீசெண்டா கொல்கட்டால ஒரு டாக்டர், அதாவது பிஜி படிச்சிட்டு இருக்க ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவங்க இன்னொரு ஒரு பர்சன்னால ரேப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருநெல்வேலிக்காரங்களுக்கு ரேப்னா கரெக்டான தமிழ் வார்த்தை தெரியலையே, கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு பெண்மணி. அவங்க மருத்துவர், MBBS முடிச்சு மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. அரசாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளேயே அவங்க எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறாங்க. எமர்ஜென்சி வார்டு பக்கத்துல ஒரு சின்ன செமினார் ரூம் இருக்கு. அங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் இருந்திருக்காங்க. காலையில 3:30 மணிக்கு நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதை பத்தி தான் நீ பார்க்க போறோம். தமிழ் பெண்களுக்கு இந்த கேஸ்னால நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழ் பெண்கள் இப்ப உலகம் ஃபுல்லா போய் வேலை செய்யறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீட் முடிச்சுட்டு அங்க நம்மளோட பெண்கள் கூட பிஜி படிச்சிட்டு இருக்கலாம். சோ இந்த பெண்ணை தமிழ் பெண்களாக இருந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நம்ம பெண்களுக்கு என்ன நம்ம சொல்லணும்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கற்பழிப்பு நடக்குது. இந்தியா ஃபுல்லா பார்க்க போனா 15 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த காணொலி இங்க பார்க்க ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்காரு. அதனால உலகத்திலே என்னமோ நம்ம இந்தியா தான் கற்பழிப்புக்கு தலைநகரம் மாதிரி நடக்குது. சோ அப்ப இங்க இருந்து பெண்கள் இப்ப வெளிநாட்டுல போய் தங்குறாங்க, இல்லாட்டி வெளி மாகாணத்துல வேலை செய்யறாங்க. டாக்டர்ஸ்ல இருந்து எல்லா வேலைகளுக்கும் இப்ப பெண்கள் மத்த போறாங்க. சோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவங்களோட தற்காப்புக்கு வேணுங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கொல்கட்டா அந்த கேஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு அரசாங்கத்தோட பிழையா தான் தெரியுது. எப்ப இருந்தாலும் டாக்டர்ஸ் அவங்க ஓய்வு எடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கணும். நான் படிக்கிற காலத்திலே ஒரு பெரிய ஹால் இருக்கும், 10 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஆனா 25 டாக்டர்ஸ் அங்கங்க படுத்திருப்பாங்க. சோ அப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வார்டு பேஷண்ட்னா அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கணுமோ, அது மாதிரி டியூட்டியில இருக்கிற டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் இதை கம்ப்ளீட்டா மாற்ற முடியும். ஏன்னா ஓய்வெடுக்கிற டாக்டர்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சும்மா போனோம்னு படுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா 20 ஹவர்ஸ் வேலை செய்யறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். வேலையை குறைக்கிறதுனால ஒண்ணு இல்ல. இதே நான் வெளிநாட்டுல யூகேல நடக்கும் போதே நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு மேல் டாக்டர் அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கீழே இருக்க ஜூனியர் டாக்டர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெண் அசந்து தூங்கி இருக்கு. அந்த நேரமே நடந்திருக்கு. சோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சோ பெண்கள் வெளிநாட்டுல தான் போய் வேலை பார்க்க போறாங்க, இல்லாட்டி வெளி மாநிலங்களில் வேலை பார்க்க போறாங்க. இந்தியா ஃபுல்லா பெண்கள் சுதந்திரமா இருக்கணும். அவங்களுக்குன்னு உள்ள இண்டிவிஜுவல் ஸ்பேஸை கரெக்டா கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, தே ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். அதை விட்டுட்டு உட்காந்து ரோட்ல டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் வேணும்னா யாரும் இல்லைன்னு சொல்லல. அதுல ரோட்ல இருக்கிற ஒரு பைத்தியம் பிடிச்ச பொண்ணு, யாருமே ஆதரவு இல்லாத பொண்ணா இருந்தா கூட அதுக்கு ஒரு தவறு நடந்தாலும் அது டாக்டரா இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும். இவங்க டாக்டரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடையாதுங்க கிடையாது. 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் இந்தியா ஃபுல்லா நடக்குதுன்னா அந்த இதுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு முடியாம இருக்கிற இந்தியாவில தான் நம்ம இருக்கிறோம். சோ அப்ப இது மாதிரி உள்ள கட்டாயம் நடந்துட்டு தான் இருக்கும். பட் பெண்களுக்கு தனி ஸ்பேஸ், அதாவது வேலைக்கு போறாங்க, அந்த வேலையில இருக்கிற பாதுகாப்பு அந்த ஆஸ்பத்திரியோ இல்ல அந்த அரசாங்கமோ கொடுக்கலன்னு அது அரசாங்கத்தோட பிழைதான். உடனே அதுக்குள்ள தீர்வு பட வேண்டியிருக்கும். அதான் என்னோட கருத்து. டாக்டர், நிறைய பேர் கற்பழிக்கப்படுறாங்க. ஈவன் இந்நேரம் சுதந்திரமா நிறைய இடத்துல நல்லா ஜாலியா தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? கற்பழிப்பு பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டா பிரிக்கணும்னு பாக்குறேன். தேர் ஆர் ரேப், செமி ரேப். ஆண்கள் பெண்கள் ஆண்கள் ஒன்னா பழகுறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெண் ஆண்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல ஆண் அதை சம்மதம் எடுத்துட்டு அவங்ககிட்ட அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல போகும்போது பலாத்காரமா சில விஷயங்கள் செய்யறாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல ஆண் ஒரு அனிமல் ஆயிடுறான். சோ பெண்களுக்கு ஃபர்ஸ்டே ஆணும் பெண்ணு விலகி இருக்க சொல்லல, ஆனா ஒரு நோ சொல்ல தெரியணும். அந்த நோ சொல்றது எதுவா இருந்தாலும் இருக்கலாம். கையில பெப்பர் ஸ்ப்ரேன் இருக்கு, முகத்துல சர்ன்னு அடிச்சு விட்டு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். அது என்ன கேட்டா பெஸ்ட். எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்குது, ஆண் உறுப்பை நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா எவனாலே உங்களை ரேப் பண்ண முடியாதுங்க. அதான் எல்லா பெண்களும் கட்டாயம் இது பண்ணும். அதான் தற்காப்புக்குள்ளது. உங்களோட தற்காப்புக்குள்ள வேலைகள் தான் நீங்க சிந்திச்சு உங்களுக்கு எது கரெக்டா செய்யணும். ஏன்னா சமுதாயத்துல நைட் வேலை பாக்குறாங்க, இல்லனா ஆஸ்பத்திரி வேலை பார்க்க, பல இடத்துல ஆண் பெண் ரொம்ப நெருக்கமா வேலை பார்க்கறாங்க. ஆண் சில இடத்துல தவறா புரிஞ்சுக்கிறது, பெண் சில இடத்துல ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டு டக்குனு இதுவா இருக்குது. அது அவங்களுக்கு நார்மல். அது ஒரு ஆணும் பெண்ணு வேலை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு உருவாகுது. திடீர்னு ஆண் மிருகத்தனம் நடந்துக்கிறவனும் தடுக்கிறதும் பெண்ணுக்கால முடியுங்கிற மாதிரி உள்ள காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ பெண்கள் தன்னுடைய தற்காப்பு இதை கட்டாயம் கரெக்டா கத்துக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது நம்ம சமுதாயத்துல நம்ம நல்ல ஆரோக்கியமா வாழணும், கான்பிடென்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மள பாதுகாக்க தெரியணும். கையில ஒரு வாட்ச் கட்டிருக்கோம், எவனா வாட்சை பிடிக்கிட்டு போறான்னா டக்கர் அவனை பிடிக்கிறதுக்குள்ள தைரியம் நமக்கு இருக்கணும். சோ கட்டாயம் ஆண்கள் நாய்கள் தான், முரட்டுக்காரர்கள் தான். அந்த நாய்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். சம்டைம்ஸ் வீட்டுல கணவரே நாயா மாதிரி நடந்துக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? சோ பெண்கள் தற்காப்புக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கான், முகத்துல அடிக்கிறதுக்கு பாத்துக்கோங்க, இல்ல சின்ன கையில கத்தி வச்சுக்கோங்க. அரசாங்கம் கட்டாயம் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னா
பெண்கள் தான் நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம பாதுகாத்துக்கணும். டாக்டர், பெண்களை வந்து யாராச்சும் ரேப் பண்றாங்களோ இல்லாட்டி தவறா இது பண்ண போது வந்து நம்ம தற்காப்பு பண்ணி நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படி சொல்றீங்க. பட் எத்தனை நாள் அவங்க அதே பண்ணிட்டு இருக்க முடியும்? கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் மத்த சைட்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஏதாச்சும் விஷயம் இருக்கணும். அரசாங்கம் எல்லாத்தையும் பாதுகாக்க கட்டாயம் முடியாது. அதான் சொல்றேன், வெளிநாட்டுல அவ்வளவு உயர்ந்த நாடு, அங்க எல்லாம் இருக்குது, அங்கேயே நடக்குது. சோ கட்டாயம் இதை குறைக்க தான் முடியும். சோ அரசாங்கம் எவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இது குறைக்க தான் முடியும். ஆண் பெண் 2 பேரும் சமம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் நமக்கு வரதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும். எத்தனை பேர்ட்ட இருக்காது. இன்னும் ஆண் குழந்தை வித்தியாசமா தான் வளர்க்கிறோம், பெண் குழந்தை வித்தியாசமா தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆண் தனி சுதந்திரம் கொடுக்கிறோம், பெண்ணுக்கு தனியா சுதந்திரம் கொடுக்கும். மாறிட்டு வருது, இல்லன்னு சொல்ல. அதுவும் தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கேரளால ஒரு நாளைக்கு 4 கற்பழிப்பு நடக்குது, இந்த பக்கம் தமிழ்நாட்டில் 1 தான் நடக்குது. இது 2 விதமா பார்ப்பாங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்குது பாக்குறது என்ன மாதிரி ஆட்கள். 2வது, தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வந்து போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து அமுக்கி வாசிக்கிறாங்க அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கு. சோ கேரளா இருக்கிற பெண்கள் தைரியமா போலீஸ்ல போய் என்ன யாரோ கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்றது வருஷத்துல 2000 பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வருஷத்துல 300 பேர் தான் சொல்றாங்க. சோ கட்டாயம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. நம்ம வெளியில போய் இருக்கிற போது எப்படி இருக்கும்? இப்ப ராஜஸ்தான்ல வருஷத்துக்கு வந்து 3000க்கு மேல கற்பழிப்பு நடக்குது. நம்மளோட தமிழ் பெண்கள் தைரியமா எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாரதியார் தான் நம்ம ரத்தத்துல இருக்கிறாருங்க. அந்த சிந்தனை இருந்தாலே போதும், கட்டாயம் நம்மளால பண்ண முடியும். பட் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம தைரியமா தான் இருக்கணும். அப்ப வந்து தற்காப்புக்கு வந்து என்ன மாதிரி எல்லா பெண்களும் வந்து இனி வந்து ஆண் வந்து தப்பாவோ இல்ல வேற எதுவும் வந்து பண்ண வராங்க அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரேயோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஆயுதம் லைக் கத்தியோ இல்ல சம்திங் வந்து அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு வச்சுக்கிறதோ இல்லாட்டி வந்து ஈவன் வந்து ஆண் உறுப்பை வந்து நசுக்கிறதோ சம்திங் வந்து இந்த மாதிரி பண்ணணும், கட்டாயமா இந்த மாதிரி பண்ணணுமா டாக்டர்? கட்டாயம் பண்ணணும். அதாவது நம்மள பாதுகாத்துக்கணும்னா எந்தெந்த வேலையில நம்ம ராத்திரி ஆண்களோட நெருக்கமா பழகிறோம் இருக்கும். பெண்கள் மாத்திரம் வேலை செய்யற இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லை. சோ நம்மளோட பங்கு எங்க, எந்த காலத்திலும் நம்ம ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு கற்பழிப்பு நடக்கக்கூடாது. சோ அதுதான் நம்மளோட சிந்தனையா இருக்கும். இது தமிழ் பெண்களுக்கு மாத்திரம் நான் சொல்றேன். 2வது, உங்களுக்குன்னு தனியா இடம் கொடுக்கலன்னா பகல்லே சொல்லிருங்க, நான் நைட்டு நீ டியூட்டி பாக்குறேன், எனக்கு தூங்கணும்னா எனக்கு ஒரு தனி ரூம் கட்டாயம் வேணும், கட்டாயம் கேளுங்க. அது நம்மளோட உரிமை, நம்மளோட பாதுகாப்பு. 3வது, எதுவுமே இல்லையா ரொம்ப ஒரு இக்கட்டா நினைச்சுன்னா ஆண் உடல் உறுப்பு அப்படி பிடிச்சி நசுக்கிருங்க, அவனால ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டர், நிறைய பெண்கள் வந்து என்னதான் நீங்க வந்து அவங்க பிரிவென்ட் பண்றதுக்கு இது செய்ய அது செய்ய சொன்னாலுமே நிறைய பேர் இன்னும் பயம் இருக்கு எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என் பயத்தை எப்படி போக்குறது? அது சமுதாய பிள்ளைங்க. நான் வந்து கேரளால ஒரு 5 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், வெளிநாட்டுல ஒரு 15 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கேன், சென்னையில வேலை பார்த்திருக்கேன். தமிழ் பெண்களுக்கு இருக்கிற பயம் வேற உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவங்கள வந்து பயத்துல தான் நம்ம வளர்க்குறோம். சின்ன வயசுல அம்மா அப்பாட்ட அடி வாங்குறோம், ஸ்கூல்ல போனா டீச்சர்ட்ட அடி வாங்குறோம், இல்லனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு பயத்தை வந்து அதிகப்படுத்துறாங்க. கற்பழிக்கும் மெயின் தடையே பயம்தான். எந்த பெண் பயப்படுறாங்களோ அவங்கள ஈஸியா கற்பழிச்சிருவாங்க. அது சாதாரணமா நீங்க பஸ்ல போகும்போது அங்கங்க இடுக்குல கையை விடுறானுங்களா, அந்த நேரத்திலே வந்து எடுத்து செருப்பு வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பெண்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற பெண்களுக்கு தைரியம் வரும். சோ அந்த மாதிரி பயம் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம பெண்களை நம்ம வளர்க்க வேண்டும். பயம் இல்லாம பெண் குழந்தைய வளர்க்கறது தாய்மார்களே தயவு செய்து நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், குழந்தைங்களை தைரியமா வளங்க. நானே வந்து ராஜஸ்தான்ல போய் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல வந்து யாரோ வந்து என்ன கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அந்த நேரத்துல? இந்த போலீஸ் கேஸ் மற்ற எல்லாத்தையும் விட்டுலாமா? ஒரு டாக்டரா என்ன பெண்கள் செய்ய வேண்டும்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு, கிருமிகள் உங்களை தாக்காம பாத்துக்கணும். கற்பழிச்சவன் வந்து 4 பொம்பளைகள்கிட்டயோ 100 பொம்பளைகள்கிட்ட படுத்திருப்பான். சோ நமக்கு இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது, அவனோட குழந்தைய நம்ம வயிற்றுல ஏன் வளர்க்கணும்? சோ குழந்தை உண்டாக்காம பாத்துக்கணும். சோ இதுக்கு 2 என்ன பண்ணணும்னா, இமீடியட்டா நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட பார்க்கணும், அவங்ககிட்ட நடந்தது சொல்லணும். அவங்க என்ன ஒரு ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க, இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் உடனே கொடுத்துருவாங்க, குழந்தை வராம இருக்கிறதுக்குள்ள தற்காப்பு உள்ள செயலும் செஞ்சிருவாங்க. சோ இது 2 பண்ணிட்டு அப்புறம் நீங்க போலீஸ் கேஸ் கொடுங்க, மீடியா போட்ட போங்க, என்ன வேணாலும் போங்க. இந்த 2மே வந்து எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எவனோ ஒருத்த வந்து கற்பழிச்சிட்டான், அதனால அவன்கிட்ட ஹெச்ஐவி இருக்குன்னு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா எய்ட்ஸ்ல இருக்க முடியாது. இல்ல அவனால நம்ம வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு நம்மளால இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்காக அபார்ஷன் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது. சோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதிப்பு இல்லாம இருக்கு. இன்ஃபெக்ஷன் எய்ட்ஸ்ல இருந்து மத்த உங்களுக்கு வந்து எல்லா பாலியல் தொடர்பு உள்ள இன்ஃபெக்ஷன் வரலாம், கேன்சர் கூட வரலாம். மன ரீதியா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பயே 100க்கு 25 பெண்கள், அதாவது நீங்க ரோட்ல சாதாரண போறீங்க, 4 பெண்ணை பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கற்பழிக்கப்பட்டிருப்பா. இதான் வந்து புள்ளி வரும். மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கட்டாயம் ஓப்பனா இதை பத்தி பேச தெரியணும். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம், கவுன்சிலிங்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், நல்ல சைக்காட்ரிஸ்ட் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட் இது சம்பந்தமா அவங்கள்ட்ட பேசலாம். இல்ல நல்ல நண்பர்கள்ட்ட பேசுங்க. நம்ம மனசுலயே வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்க கூடாது.
அமுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, கட்டாயம் நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் தமிழ் பெண்கள் வெளியில போய் வேலை பார்க்கும்போது அவங்களோட பாதுகாப்பு முக்கியம், அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம், அவங்களோட கான்பிடன்ஸ் தைரியம் முக்கியம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல இருந்து படிப்படியா அவங்களுக்கு எடுத்து சொல்றோம்.